விஜய் அரசியலுக்குள் நுழைந்திருக்கிற காலம் ரொம்ப மோசமான காலம். எம்ஜிஆர் நுழைந்த காலத்தை விட, மற்றவர்கள் விஜயகாந்த் நுழைந்த காலத்தை விட இவர் நுழைந்திருக்கிற காலம் படுமோசமான காலம். இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் க்ளோஸ். அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக்கொண்டு தெரிந்தார். நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார். அப்புறம் ஓ நீ யார் நான் யார்? இல்ல ஐயா, ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும், நடுவுல நின்னா என்ன பண்ண முடியும்னு கேக்குறாருல, அந்த கேள்வியில நியாயம் இல்லையா? தமிழ் தேசியம் புரியாது, திராவிடமும் புரியாது. அதெல்லாம் வெட்டி பேச்சு. இவன் நம்முடைய தாய் வயிற்று பிள்ளைகள், நம்மோடு சேர்ந்து இருக்கட்டும் சேராமல் இருக்கட்டும், தண்ணீர் தரட்டும் தராமல் போகட்டும், அது வேறு. ஆனால் அவன் நம்முடைய தமிழ் தாய் பெற்ற மக்கள். ஆகவே அவனை திராவிடன் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது? இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி 8% ஓட்டு வாங்கி இருக்கிறாய் என்றால் இடையிலே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப படுமோசமாக இருக்கிறது. அதாவது நாட்டிலே அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து விட்டதனுடைய அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி. சரி, ஒரு நல்ல காரியம் ஒரு வந்த உடனே நடந்து விட்டது, சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார். எல்லாம் அத்துக்கொண்டு போகிறார்கள்.